உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு சொன்னதுமே மயங்கி விழுந்துட்டாராம். எதற்காக கூரேசர் மயங்கி விழுந்தார் அப்படின்றது சீடர்கள் யாருக்குமே தெரியல, புரியவும் இல்லை. இப்படித்தான் நம்மாழ்வாரும் அந்த பாசுரங்களெல்லாம் சொல்லும் பொழுது சேவிக்கும் பொழுது 3-6 மாதங்கள் மயங்கி விழுந்தார். ஆழ்வாரை போலவே நீங்களும் இருப்பதால் நீங்களும் ஆழ்வார்தான் அப்படின்னாராம் ராமானுஜர். ஆழ்வான் அப்படின்னாலே அந்த அடைமொழிக்கு சொந்தக்காரராக இருப்பவர். ஆழ்வான் அப்படின்னா அது கூரத்தாழ்வானை மட்டுமே தான் சாரும். ஆழ்வார் என்றால் நம்மாழ்வார், ஆழ்வான் என்றால் கூரத்தாழ்வான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கூரத்தாழ்வானின் வைபவத்தை, கூரத்தாழ்வானை நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கூரத்தாழ்வானுக்கு அந்த கூரத்தாழ்வான் அப்படிங்கிற பெயர் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வாட்டி சுவாமி ராமானுஜரிடம் அவருடைய சீடர்கள் எல்லாரும் போய், சுவாமி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு தாங்கள் அர்த்த விசேஷங்களை எங்களுக்காக சாதித்தருளணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார்களாம். அப்பொழுது சுவாமி ராமானுஜர் தன் அருகில் இருந்த கூரேசரை அழைத்து, கூரேசா, நீதான் ரொம்ப அருமையாக திருவாய்மொழிகளுக்கு அர்த்த விசேஷம் சொல்பவராயிற்றே, அதனால் இந்த சீடர்களுக்கு எல்லாம் திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை நீரே சொல்லிக் கொடும் அப்படின்னு சொல்ல, கூரேசரும் சரி அப்படின்னு சொல்லிட்டாராம். அடுத்த நாளிலிருந்து சீடர்கள் எல்லோரும் கூரேசரின் இருப்பிடம் நோக்கி வந்தார்கள். கூரேசர் நம்மாழ்வாரின் திருவாய்மொழியில் முதலாக அந்த வரக்கூடிய வரி உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு சொன்னதுமே மயங்கி விழுந்துட்டாராம். எதற்காக கூரேசர் மயங்கி விழுந்தார் அப்படின்றது சீடர்கள் யாருக்குமே தெரியல, புரியவும் இல்லை. அடுத்த நாள் திரும்பவும் திருவாய்மொழிய காலக்ஷேபம் சார்பாக, அதாவது காலக்ஷேப ரூபமாக, அதாவது காலக்ஷேப ரூபம் அப்படின்னா அந்த அர்த்தம் சாதிக்கிற முறை என்பதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி பக்தி ஸ்ரத்தையோடு சீடர்கள் எல்லோரும் குழுமி இருக்க, மீண்டும் கூரேசர் உயர்வர உயர்நலம் அப்படின்னு சொன்னதுமே மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். இதே மாதிரியாக ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அப்படின்னு பல மாதங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருந்துதான். உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு சொன்னதுமே கூரேசர் மயங்கி விழுவதும், இந்த சீடர்களுக்கு அவர் ஏன் மயக்கம் அடைகிறார் அப்படின்ற காரணம் தெரியாமலும் புரியாமலும் கலைந்து செல்வதுமாக இருந்தது. ஆனால் யாருமே கூரேசரிடம் புகார் அளிக்கும் விதமாக சொல்லலை. நீங்கள் ஏன் எங்களுக்கு நம்மாழ்வாரின் திருவாய்மொழிய அர்த்தம் விசேஷங்கள் சாதிக்காமல் இப்படி மயக்கம் போட்டு விழறேல்னு யாரும் கேட்கவும் இல்லை. அவர்கள் போய் சுவாமி ராமானுஜரிடம் நீங்கள் கூரேசரிடம் போய் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி அமிச்சேலே, அவர் எங்களுக்கு திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை சொல்லி தராமல் மயக்கம் அடைந்து கொண்டே இருக்கிறார்னு யாருமே புகார் அளிக்கல. இது பல மாதங்கள் இப்படியே தொடர்ந்து இருந்தது. அப்போ ஒரு நாள் சுவாமி ராமானுஜர் இந்த சீடர்களை எல்லாம் அழைத்து, என்ன சிஷ்யர்களே, அங்க நம்மாழ்வாரின் திருவாய்மொழியில எத்தனை பாசுரங்களை நீங்க பாடம் பண்ணியிருக்கேள் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த சீடர்கள் எல்லாம் தயங்கி சொன்னார்களாம், ஆச்சாரியனே, நாங்கள் கூரேசரிடம் பாடம் கற்றுக்கொள்ள சென்றோம். அதாவது நம்மாழ்வார் திருவாய்மொழியின், அதாவது பகவத் விஷய காலக்ஷேப ரூபமாக நாங்கள் பாடம் பயில சென்றோம். ஆனால் கூரேசர் என்ன செய்கிறார் என்றால், அந்த திருவாய்மொழியின் முதல் வரியை சொன்னதுமே மயக்கமடைந்து விடுகிறார் அப்படின்னு சொன்னதுமே சுவாமி ராமானுஜர் கூரேசரை அழைத்தாராம். என்னப்பா கூரேசா, இவர்களெல்லாம் இப்படி சொல்கிறார்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்ட பொழுது கூரேசர் சொன்னாராம், ஆமா, அந்த திருவாய்மொழியை நான் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே மயக்கம் அடைவது உண்மைதான் அப்படின்னு சொன்னாராம். உடனேயே சுவாமி ராமானுஜர் உயர்வர உயர்நலம்னு சொன்னதுமே, சுவாமி மேலே சொல்லாதீங்கோ, அந்த வரியை கேட்டாலே எனக்கு மயக்கமா வருது, நான் மூர்ச்சையாகி விடுகிறேன் அப்படின்னாராம் கூரேசர்.
சுவாமி ராமானுஜர் எதற்காக உனக்கு அந்த மாதிரி மூர்ச்சை ஆகிறது, நீ ஏன் மயக்கம் அடைகிற அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு கூரேசர் சொன்னாராம், அதாவது பகவான் என்பவர், திருமால் என்பவர் எவ்வளவு கல்யாண கூட்டங்கள் நிறைந்தவராக இருக்கிறார், பலவிதமான கல்யாண குணங்களின் கூட்டங்கள் நிரம்பியவராக உயர்ந்தவராக பகவான் இருக்கார். அப்படிப்பட்ட பகவானின் உயர்வை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பலர் இருக்கிறார்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு மயக்கம் வருது. அப்படிப்பட்ட பகவானின் உயர்வையும் இவர்கள் நினைக்காமல் பகவானை பற்றி தாழ்மையா மற்றவர்கள்லாம் பேசுகிறாளே நிறைய பேர்னு நினைக்கும் பொழுது எனக்கு மயக்கமா வருது. அதனால தான் நான் மூர்ச்சையாகி விடுகிறேன் அப்படின்னாராம் கூரேசர். உடனேயே பார்த்தார் பகவத் ராமானுஜர். இப்படித்தான் நம்மாழ்வாரும் அந்த பாசுரங்களெல்லாம் சொல்லும் பொழுது சேவிக்கும் பொழுது 3-6 மாதங்கள் மயங்கி விழுந்தார். ஆழ்வாரை போலவே நீங்களும் இருப்பதால் நீங்களும் ஆழ்வார்தான் அப்படின்னாராம் ராமானுஜர். ஆனா அவர் ஆழ்வார் அப்படின்னாலே நம்மாழ்வார் அப்படின்னு தான் அர்த்தம். இவரையும் நம்ம ஆழ்வார்னு சொல்லிட்டோம்னா நம்மாழ்வாருக்கும் இவருக்கும் வித்தியாசம் தெரியாது என்பதாலேயே அவர் ஆழ்வார், அவர் நம்மாழ்வார். நீங்கள் ஆழ்வான் ஆழ்வான் கூரத்தாழ்வான் அப்படின்னு அன்றிலிருந்து கூரேசருக்கு கூரத்தாழ்வான் அப்படிங்கிற திருநாமம் இட்டு அழைக்க ஆரம்பித்தாராம் சுவாமி ராமானுஜர். பெருமாள் அப்படின்னா நாம ஸ்ரீ ராம பிரானை தான் சொல்லுவோம். பெரிய பெருமாள் அப்படின்னா அது ஸ்ரீ ரங்கநாதனையே சாரும். பெரிய பெரிய பெருமாள் அப்படின்னா நாம் எப்படி லக்ஷ்மி நரசிம்மரை சொல்கிறோமோ அப்படின்னா அன்று முதல் இன்று வரை அதே போல ஆழ்வான் அப்படின்னாலே அந்த அடைமொழிக்கு சொந்தக்காரராக இருப்பவர் ஆழ்வான் அப்படின்னா அது கூரத்தாழ்வானை மட்டுமே தான் சாரும். ஆழ்வார் என்றால் நம்மாழ்வார், ஆழ்வான் என்றால் கூரத்தாழ்வான். அதாவது பகவான் மீது பயங்கர பக்தி, இந்த பக்தி ஸ்ரத்தையில் ஆழ்ந்து இருப்பவர்களை தான் நாம் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கூரத்தாழ்வானும் பகவான் மீது, அந்த பகவானின் மீது பக்தி கொண்ட ஒரு நம்மாழ்வார் பாடிய பாசுரங்களின் மீது ஆழ்ந்து இருந்ததுனால மட்டுமே தான் கூரத்தாழ்வான் அப்படிங்கிற திருநாமத்தையே பெற்றார் இல்லையா? எவ்வளவு சிறப்பான வைபவமாக இருக்கு இந்த கூரத்தாழ்வானின் வைபவம். தொடர்ந்து நாம இந்த நிகழ்ச்சியில கூரத்தாழ்வானை தொடர்ந்து கொண்டாடுவோம். அதுவரை நன்றியும் வணக்கமும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.